இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான தேங்காய் யூஸ் பண்ணாமல் ஒரு தேங்காய் சட்னி ஃப்ளேவருக்கு ஒரு சட்னி செய்யலாம். இதுக்கு நான் வந்து 1/2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். தொலியோடு உள்ளதான். இது நல்லா வந்து வறுக்கணும். இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வறுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம வறுத்து நம்ம தொலியை நம்ம தனியாக எடுக்கணும். இந்த அளவுக்கு வறுத்து வச்சுக்கிட்டேன். இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 4 பூண்டு எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 4 பூண்டு, முழு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு சின்ன கைப்பிடி அளவு நம்ம கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணணும் நம்ம எண்ணெயில். இந்த பச்சை மிளகாலாம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுச்சுன்னா அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இப்போ நான் அதை ஃப்ரை பண்ணின வேர்க்கடலையே தொலியை நீக்கிட்டு இப்போ அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை அதையும் போட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர வதக்கணும். இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் நம்ம எப்பவுமே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆறி நம்ம அரைக்க வேண்டியது தான். பாருங்கள், இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம திரும்ப இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிடுவோம். இப்போ நல்லா ஆறிட்டு இப்போ நான் அரைக்க போகிறேன். இது வந்து சட்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தோசை, இட்லிக்கெலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அரைச்சிட்டேன். இப்போ இதே பேனில் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிடலாம். அது கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக ஜீரகம். இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 3-4 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா ஒன்று சேர வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக பறித்த கருவேப்பிலை. இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சட்னியை வந்து இதில் ஊற்ற வேண்டியதான். இது கொஞ்சம் சட்னி வந்து கெட்டியாக இருக்கும். நம்ம வந்து வேர்க்கடலாம் யூஸ் பண்ணனால அதனால் கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றணும். நமக்கு குடும்பத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க தண்ணி. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இது பார்க்க அப்படியே தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு துளி தேங்காய் கூட நம்ம இதில் யூஸ் பண்ணலை. டேஸ்ட்டும் வந்து அந்த தேங்காய் சட்னி டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.